டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எப்படியாவது இந்த பார்ட்டியில் டைகருடைய முகத்தை பார்த்து விடலாம் என ஆதிசேஷன் ஆவலோடு காத்து கொண்டிருக்க, சர்வா தனது புத்திசாலித்தனமான திட்டத்தை வைத்து அவர் முகத்தில் கரியை பூசியிருந்தான். தான் நினைத்தது போல அனைத்தும் நடந்துவிட்டது என மகிழ்ச்சியில் இருந்த சர்வாவிற்கு அதிர்ச்சி தரும் விதமாக அங்கு வந்து சேர்ந்திருந்தாள் ஷிவானி. எங்கே அவள் தன்னை பார்த்து விடுவாளோ என தனது அலங்காரங்களை மாற்றி அமைத்துக் கொண்ட சர்வா தனது முடியை கூட வெளியில் தெரியாத அளவிற்கு கவர் செய்து கொண்டான். இத்தோடு பிரச்சனை முடிந்தது என்று அவன் நினைத்து முடிப்பதற்குள், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்று கை தூக்கினான் ஆதிசேஷனுடைய ஆள் ஒருவன். அவன் குரல் கேட்டதும் ஸ்பாட்லைட் அவன் பக்கம் திரும்ப, கூடவே அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரும் அவனை பார்த்தனர். உங்க யாரையும் அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கல, ஆனா இங்க நடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நாம இங்க புது பிரசிடென்ட்ட வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆனா பிரசிடென்ட்டுக்கு நம்ம யாரையும் பார்க்கறதுல விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இதை எப்படி நீங்க எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் என்றான் அவன் அழுத்தமாக. ஆதிசேஷன் தான் அவனை அவ்வாறு பேச வைத்திருந்தார். ஏதாவது செய்து டைகர் முகத்தில் இருக்கும் மாஸ்கை கழட்டிவிட துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார் அவர். தன்னுடைய ஆள் பேசியதற்கு யாரும் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பதிலேயே தன் திட்டம் சரியாக வேலை செய்கிறது என புரிந்து கொண்ட ஆதிசேஷன் நிமிர்ந்து பார்க்க, விக்ரமன் ஆதிசேஷனை பார்த்து கொண்டிருந்தார். விக்ரமனை பார்த்து திமிராக சிரிக்க, கடுப்புடன் கரிகாலன் பக்கம் திரும்பிய விக்ரமன், டைகருக்கு என்னாச்சு? எதுக்காக இப்ப ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்திருக்கான்? என்ன பிளான்? எதுக்கு இதெல்லாம் பண்றான்? ஒண்ணுமே புரியல என்று லேசான கடுப்பில் கூற, ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லி இருந்தா நாமளும் அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். இப்படி திடீர்னு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்தா எல்லாரும் கேள்வி கேட்கதானே செய்வாங்க என்ற கரிகாலனுக்கும் என்ன செய்வதென தெரியவில்லை. எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம கிட்ட என்ன ஐடியான்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நாமளும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருக்கலாம் என்று விக்ரமன் சொல்ல, ஆதிசேஷனை முறைத்துவிட்டு விக்ரமன் பக்கம் திரும்பிய லோகேஷ், சர்வா இன்னைக்குதான் இங்க வந்து பொறுப்பே ஏத்திருக்கான். அதுக்குள்ள இந்த ஆதிசேஷன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இவனுக்கு இவ்ளோ வெறுப்பு சர்வா மேல? இதுல இருந்து சர்வா எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். இல்லனா ஆதிசேஷன் கிட்ட டைகர் தோத்து போயிட்டான்னு நாளைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க என்று அவர் கோபத்தோடு கேட்க, இப்ப நாம என்னதான் பண்றது? எல்லார் முன்னாடியும் டைகர் அசிங்கப்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் என்றாள் ஆலியா. டைகரின் ஆட்கள் அனைவரும் அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்க, மேடையில் நின்றவரும் எல்லாருக்குமே டைகர் பண்றது தப்புன்னு தோணுதா என்று கேட்டார். கீழே அமர்ந்திருந்த மற்ற ஆட்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்திருந்தனர். என்ன இருந்தாலும் டைகர் இப்படி பண்ணக்கூடாது. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. வரும்போது போட்டிருந்த கோட் சூட்டையே போட்டிருக்கணும். இப்ப எதுக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்தாரு என்று மாறி மாறி பேசுவது அருகில் இருந்த சர்வாவிற்கும் நன்றாகவே கேட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு சத்தங்கள் அதிகரிக்க, ஸ்டேஜ் அருகே சென்ற சர்வா மைக்கை வாங்கிக் கொண்டு அனைவரையும் பார்த்தான். கூடவே கீழே நின்றிருந்த சூர்யாவை பார்த்து சைகை கொடுக்க, அந்த சிக்னலை புரிந்து கொண்ட சூர்யா உடனே 2 ஆட்களை பெரிய ஹேங்கரோடு ஸ்டேஜுக்கு அனுப்பினான். அவர்கள் வைத்திருந்த ஹேங்கரில் சர்வா சிறிது நேரத்திற்கு முன்பு அணிந்திருந்த அந்த விலை உயர்ந்த கோட் சூட் இருந்தது. இருவரையும் தன் அருகில் நிறுத்திக் கொண்டவன், நீங்க எல்லாரும் பேசுறத நிறுத்தினீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுவேன் என்று கூறியதும் அந்த இடம் அமைதியானது. இன்னைக்கு நான் பிரசிடென்டா வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளப்புக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் என்னோட இந்த ஏற்பாடு. உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் என்று சர்வா கூறியதுமே அனைவர் முகத்திலும் ஆச்சரியம். ஆனால் அவன் என்ன செய்ய போகிறான் என்று ஒன்றும் புரியவில்லை. இன்னொரு புறம் ராயப்பனும் சர்வாவை இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என யோசித்துக் கொண்டிருக்க, டைகரின் ஆட்களும் எங்கே அவனுக்கு கிடைத்த இந்த பதவி போய்விடுமோ, ஆதிசேஷனிடம் அவன் தோற்றுப்போய் விடுவானோ, இல்லை அவமானப்பட்டு விடுவானோ என்ற பயத்தில் இருந்தனர். ஆனால் அவனோ எதை பற்றியும் சிந்திக்காமல், துளியும் பயம் இல்லாமல் வெகு சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தான். இங்க இருக்கிற எல்லாரும் அப்பப்ப ஏலத்துல கலந்துப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் நானும் நடத்தலான்னு நினைக்கிறேன் என்று கூறிய சர்வாவின் குரல் முற்றிலுமாகவே வேறுபட்டு இருந்தது.
அவனுடைய சாதாரண குரலுக்கும் இப்போது டைகராக பேசும் இந்த குரலுக்கும் இருக்கும் ஒற்றுமையை அவ்வளவு எளிதில் யாரும் கண்டுபிடித்து விட முடியாது. இந்த கோட் சூட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபங்க்ஷனுக்காகவே நான் வாங்கினேன். பிரசிடென்டா வரப்போறேன், கொஞ்சம் கெத்தா வரலாமேன்னு நினைச்சேன். யாராவது அதோட விலையை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் சொல்றேன் என்று சொன்னவன் சூர்யாவை பார்க்க, சூர்யா அந்த கோட் சூட்டுக்கான பில்லை சர்வா கையில் கொடுத்தான். அதை அனைவருக்கும் தெரியும்படி காட்டிய சர்வா அந்த கோட் சூட்டின் விலையை நேர்மையான முறையில் அவர்களுக்கு காட்டினான். சூர்யா இந்த கோட் சூட்டை வாங்கும் பொழுது டைகர் அக்கவுண்டிலிருந்து வாங்கி இருந்ததால் இப்போது அதை சர்வாவால் பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது. இந்த கோட் சூட் நான் வாங்கும்போது 8 கோடி ரூபாய் என்று சர்வா சொன்னதும் அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியப்பட்டனர். சிலர் தங்கள் போனை எடுத்து ஆன்லைனில் அந்த கோட் சூட்டின் விலை என்ன என்பதை தேட ஆரம்பித்தனர். பலர் சர்வா கூறுவதுதான் உண்மை என அவனை மட்டுமே நம்பினர். அனைவரும் மற்ற அனைத்தையும் அறிந்து சர்வாவையும் அவன் கோட் சூட்டை மட்டும் பார்த்து கொண்டிருக்க, இங்க என்ன நடக்குது, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று மோனிகா எரிச்சலுடன் கேட்க, தானும் அதே கடுப்பில் இருந்த ஆதிசேஷன், எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான், கண்டிப்பா நாம போட்ட இந்த ஸ்கெட்ச்ல அவன் மாட்ட மாட்டான் என்று அவர் சொல்லி முடிக்கும் நேரம், இப்போ இந்த கோட் சூட்டை நான் ஏலத்துக்கு விட போறேன், இதோட ஆரம்ப விலை 2 லட்சம் ரூபாய் என்று சர்வா கூறியதும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போயினர். சர்வாவை பார்த்து சிரித்த விக்ரமன், டைகர் பிளான் பண்ணிட்டான் என்றார். கரிகாலனும் எல்லாம் சரியா நடந்தா சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு நடப்பதை பார்க்க, கூட்டத்திலிருந்து கை தூக்கிய ஒருவர், இந்த கோட் சூட்டை நான் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்க தயாரா இருக்கேன். பிரசிடென்ட் போட்ட கோட் சூட்டை நானும் போட்டா அது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதுவும் இதோட விலைய கேட்டப்புறம் என்னால நம்பவே முடியல. இந்த கோட் சூட்டை எனக்கே கொடுத்துடுங்க என்று கேட்டார். கூடவே, ஏன் நீங்க மட்டும்தான் கேட்பீங்களா, நாங்களும் கேட்போம், எங்களுக்கும் வேணும் என்று அடுத்தடுத்து பலர் கை தூக்கி 3,50,000, 4 லட்சம், 4,50,000 என்று மாறி மாறி கேட்டுக் கொண்டிருக்க, மைக்கை தன் அருகில் இருப்பவரிடம் கொடுத்துவிட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தான் சர்வா. அப்போது ஆதிசேஷனை கடந்து செல்ல, ஆதிசேஷனின் பார்வை சர்வா மீது அதிக வெறுப்போடு பதிந்தது. அதை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டவன் அனைவரையும் பார்த்தபடி நடக்க ஆரம்பித்தான். இறுதியாக ஒருவர் 5 லட்சம் என்று சொல்ல, அடுத்ததாக இன்னொருவர் கை தூக்குவதற்கு முன், இந்த கோட் சூட்டை நான் 5 லட்சத்துக்கு தான் கொடுக்க விருப்பப்படுறேன், அதுக்கு மேல ஏலத்துக்கு விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று ஏலத்தை முடித்த சர்வா இறுதியாக கேட்ட அந்த நபரிடம், இந்த கோட் சூட் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம், டேக் இட் என்று கூறிவிட, அந்த அரங்கமே ஆச்சரியத்திலும் கைத்தட்டல்களிலும் நிறைந்து போனது. ஆனால் கரிகாலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருக்கு சர்வா செய்வதில் விருப்பமும் இல்லாமல் போயிருக்க, டைகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இதெல்லாம் தேவையே இல்லை என்று அவனை தடுத்து நிறுத்த பார்க்க, இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு 1000 வழி இருக்கு, எல்லாத்தையும் யோசிச்சுதான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டான். அதற்கு மேல் கரிகாலன் எதுவும் பேச முடியாமல் அவனை விட்டு விலகிச் சென்று விட்டார். பிறகு நிமிர்ந்த சர்வா கண்களில் சிவானி பட்டாள். ஏற்கனவே அவள் அழகில் மயங்கி போயிருந்தவனால் இப்போதும் அவள் மீதிருந்து பார்வையை நகர்த்த முடியவில்லை. அவளை பார்த்து கொண்டே திரும்பியவன் அடுத்ததாக அர்ஜுனை பார்த்தான். பார்த்ததுமே அர்ஜுன் தன்னை முறைத்துக் கொண்டிருப்பது சர்வாவிற்கு அப்பட்டமாக தெரிந்தது. குறிப்பாக சர்வா சிவானியை பார்ப்பதையும் அர்ஜுன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அதுவும் இப்போது அவன் சர்வாவை கோபத்தோடும் பொறாமையோடும் பார்ப்பதற்கு ஒரு காரணமாய் அமைந்திருக்க, நொடிகளிலேயே அதை புரிந்து கொண்ட சர்வாவிற்கு கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அர்ஜுன் சிவானியை காதலிக்கிறான் என்பதை சர்வாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதை யோசித்துக் கொண்டு அர்ஜுனை முறைக்க, டைகர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அருகில் வந்தாள் ஆலியா. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா என்று சர்வா கேட்க, ஆம் என்பது போல தலையாட்டியவள், நான் இன்னும் 1 வாரம் உன் கூட இருந்துட்டு அப்புறமா இட்டாலி போறேன்னு சொல்லி இருந்தேன்ல, ஆனா அப்படி பண்ண முடியாது, நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா போயாகணும், நீ ஓகே சொன்னா நான் இப்பவே கிளம்பிடுவேன்
இப்ப கிளம்பினா நாளைக்கு அங்க ரீச் ஆயிடலாம் என்று அவள் பொறுமையாக சொல்லி முடிக்க சர்வாவும் அதை புரிந்து கொண்டு, ஓகே நீ கிளம்பு, உன் கூட பாடிகார்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லனா நான் பவானி கிட்ட உன்னை டிராப் பண்ண சொல்றேன், நீ தனியா போக வேண்டாம், ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, ஓகே என்று அடுத்தடுத்து சர்வா சொல்லிக்கொண்டே போக அதில் மெலிதாக சிரித்தவள், ஓகே பாய், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்றதும் மீண்டும் சர்வா ஷிவானி பக்கம் திரும்ப இப்போது ஷிவானி அந்த இடத்தில் இல்லை. உடனே சர்வாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஷிவானி எங்கே என்று கத்தத் துடித்த மனதை அடக்கிக் கொண்டவன் அவளை சுற்றி தேட ஆரம்பித்தான். ஷிவானி அங்கிருந்து ரெஸ்ட் ரூமை நோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அவளை மீண்டும் பார்த்த பிறகுதான் நிம்மதி அடைந்தான். அதில் பெருமூச்சு விட்டுக்கொள்ள சூர்யா சர்வாவை புரியாமல் பார்த்துவிட்டு, "Are you okay?" என்று கேட்டான். ஆம் என வேகமாக தலையாட்டிய சர்வா ஆலியா கிளம்புவதை பற்றி சூர்யாவிடம் சொல்லி, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவ பத்திரமா போராளான்னு செக் பண்ணிக்கோ என்று கூற சூர்யா ஹாலை விட்டு வெளியே சென்றான். அனைத்து பிரச்சனைகளும் ஓரளவிற்கு அமைதியாகி இருக்க மீண்டும் ஸ்டேஜில் ஏறி நின்ற தொகுப்பாளர், இப்போ நம்ம முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கோம். இந்த பில்லியனர் கிளப்புக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. ரொம்ப வருஷமா நமக்கு ஒரே பிரசிடென்ட் இருந்ததால அத நாம பண்ணவே இல்லை. இப்ப அத பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கூறியவர் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. சர்வாவும் அவரையே பார்த்து கொண்டிருக்க இப்போது அவன் அருகில் வந்த விக்ரமன், எதுக்காக ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்த? இத பத்தி அப்ப இருந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்க முடியல, ஏன் மாத்துன என்று கேட்டார். அதற்கு அவரை நிமிர்ந்து பார்த்த சர்வா, சும்மாதான், இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு, அதான் மாத்திக்கிட்டேன் என்று சாதாரணமாக கூறினான். விக்ரமனிடமோ இல்லை அங்கிருக்கும் மற்றவர்களிடமோ ஷிவானியை பற்றி கூற அவனுக்கு விருப்பமில்லை. அதே நேரம் அங்கு ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்த வெயிட்டரை அழைத்தான் அர்ஜுன். அவரிடம் ஏதோ பேசியவன் ஒரு ஜூஸ் டம்ளரை ஷிவானிக்கு கொடுக்கும்படி கூறினான். ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த ஷிவானியின் அருகில் ட்ரேயோடு சென்ற வெயிட்டர் அவளிடம் அதை நீட்ட ஷிவானியும் அதிலிருந்த ஒரு கிளாஸை எடுத்துக் கொண்டாள். விக்ரமனிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் நடக்கும் அனைத்தையும் பார்த்த சர்வா கோபத்தில் கொந்தளித்தான். கைகளை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். அர்ஜுனை அடிப்பதற்கு பரபரத்த கைகளை கடினப்பட்டு சர்வா அடக்கிக் கொண்டிருக்க, நம்ம கரண்ட் பிரசிடென்ட்டுக்கும் எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கும் நடுவுல இப்ப ஒரு போட்டி நடக்க போகுது என்று மேடையில் இருந்தவர் கூற, சர்வாவிடம் வந்த லோகேஷ், என்ன ஆனாலும் ஆதிசேஷன் உன்னை ஜெயிக்க கூடாது, இதுல நீதான் ஜெயிக்கணும், ஒருவேளை நீ தோத்து போயிட்டா உன்னை விட ஆதிசேஷன் தான் பணக்காரர்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இது உன்னோட தன்மான பிரச்சனை என்று சர்வாவிடம் மெதுவாக கூறினார். ஏற்கனவே இதற்கெல்லாம் தயாராகத்தான் சர்வா வந்திருந்தான். அதனாலேயே தன்னுடைய முக்கியமான டைகர் கார்டுகளையும் வைத்திருந்தான். அந்த தைரியத்தில் லோகேஷை பார்த்தவன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சர்வா கூறினான். ஆனால் கரிகாலன், விக்ரமன், லோகேஷ் என யாருக்குமே சர்வா மீது நம்பிக்கை இல்லை போல. சோர்ந்த முகத்தோடுதான் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென அவன் மீது நம்பிக்கை இல்லாமல் போக காரணம் என்ன? சர்வா என்ன தவறு செய்தான்? மீண்டும் அவனால் அவனது நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? சர்வா ஆதிசேஷனை வீழ்த்தி தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பானா? இல்லை, ஆதிசேஷனின் திட்டத்தால் வீழ்த்தப்படுவானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் ஆட்கள் எல்லாம் சர்வா எங்கே ஆதிசேஷனிடம் தோற்றுப்போய் விடுவானோ என்று பயந்து போயிருக்க, சர்வா சூழ்நிலையை தெளிவாக கையாண்டான். தனது விலை உயர்ந்த கோட்டை குறைந்த விலைக்கு ஏலம் விட்டதன் மூலம் அங்கிருந்த அனைவருக்கும் சர்வா பிடித்தமான பிரசிடென்ட்டாக மாறியிருந்தான். யாருமே அவன் முகத்தை காண்பிக்கவில்லை என்பதை அதற்கு மேல் பெரிய கேள்வியாக எழுப்பவில்லை. இன்னொரு புறம் ஷிவானி மீது இருந்த பார்வையை நகற்ற எவ்வளவோ முயன்றும் அது முடியாமல் அவ்வப்போது அவளிடமே வந்து நின்றது சர்வாவின் பார்வை. அடுத்ததாக சர்வாவிற்கும் ஆதிசேஷனுக்கும் இடையிலான போட்டி தொடங்கவிருந்தது. இங்க பாரு டைகர், என்ன ஆனாலும் சரி, ஆதிசேஷன் கிட்ட நீ தோத்து போயிடக்கூடாது என்று லோகேஷ் மிகவும் உறுதியாக அவனிடம் கூற சர்வா தலையாட்டினான். என்னதான் சர்வா தைரியமாக இருந்தாலும் மற்றவர்கள்தான் பயத்தோடு இருந்தனர். அப்போது அந்த விழாவின் வாலண்டியர்கள் இருவர் சர்வாவிடமும் ஆதிசேஷனிடமும் மைக்கை கொடுத்தனர்.
இருவருக்கும் இடையில் ஏலம் கேட்கும் போட்டியை தான் அங்கிருந்தவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னால் இருந்த ப்ரொஜெக்டர் ஆன் செய்யப்பட்டு அதில் கண்ணை பறிக்கும் அளவிற்கு ஆடம்பரமான ஷாண்ட்லியர் காட்டப்பட்டது. தொகுப்பாளர், இது பழைய காலத்து ராஜாக்களோட அரண்மனையில் இருந்த ஷாண்ட்லியர். இத செஞ்ச காலம் 1736. இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் இது இன்னமும் கொஞ்சம் கூட அதோட தன்மையை இழக்காம அப்படியே இருக்கு. இதிலிருந்து இதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இதோட ஆரம்ப விலை 5 லட்சம் தான். உங்க 2 பேருக்கும் எவ்வளோ ஏலம் கேட்க விருப்பமோ அவ்வளவுக்கு நீங்க கேட்கலாம் என்று அந்த நபர் சொல்லி முடிக்க ஆதிசேஷனின் பார்வை டைகர் பக்கம் திரும்பியது. டைகர் தன்னை விட வயதில் மிகவும் சிறியவன். எனவே அவனால் தன்னை வீழ்த்த முடியாது என்ற அதீத நம்பிக்கை ஆதிசேஷனுக்கு இருந்தது. அதே எண்ணம்தான் அங்கிருக்கும் பலருக்கும் இருக்க சர்வாவையும் ஆதிசேஷனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் பாவம், சர்வாவின் உண்மையான திறமையை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் போயிருந்தது. சர்வா தொகுப்பாளர் கூறியதை தெளிவாக கேட்டுக்கொண்டான். அங்கிருக்கும் அனைவருக்குமே யார் பணக்காரர் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் மேலோங்கி இருந்தது. எப்படியும் தன்னை பணக்காரன் என்று காட்டிக்கொள்ள சர்வா, ஆதிசேஷன் இருவரும் மாறி மாறி ஏலம் கேட்டு கிளப்பிற்கு அதிக பணத்தை தரப்போகிறார்கள் என்பது உறுதி. அதைத்தான் கிளப் நிர்வாகமும் எதிர்பார்த்தது. அனைவரும் ஆர்வத்தோடு இருக்க சர்வாவின் பார்வை ஆதிசேஷன் பக்கம் திரும்பியது. இருவரும் சில நொடிகள் இமைக்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு மைக்கை எடுத்த சர்வா 6 lakhs என்று கூறினான். அப்போது பின்னால் நின்ற விக்ரமனிடம், கண்டிப்பா ஆதிசேஷன் அதிகமா பணம் கொடுக்க ரெடியா இருப்பான். எப்படியும் சர்வா கிட்ட தோத்து போறத அவனால ஏத்துக்க முடியாது. பதிலுக்கு பதில் போட்டிக்காகவாவது ஏலம் கேட்பான். இதுல சர்வாவுக்கும் லாஸ் ஆக வாய்ப்பிருக்கு என்று கரிகாலன் சொல்லி முடிப்பதற்குள் மைக்கேல் 8 lakhs என்று கூறியிருந்தார் ஆதிசேஷன். நான் சொல்லல, என்ன ஆனாலும் சரி, இந்த வாய்ப்பை ஆதிசேஷன் விடமாட்டான். அதே மாதிரி நாமளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனை நாம தோக்கடிச்சிட்டா இதுக்கப்புறம் நம்மளை எதிர்க்கிறத பத்தி கூட அவன் யோசிப்பான் என்று கரிகாலன் மீண்டும் கூறினார். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுல நமக்கும் நிறைய பணம் நஷ்டம் ஆகலாம். டைகர் நிறைய பணத்தை செலவு பண்ணணும்னு தான் இங்க இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க. பட் அத பத்தி நாமளும் பெருசா யோசிக்க முடியாது. ஆதிசேஷனை தோக்கடிக்கணும். அதுக்கு பதிலா அவன் என்ன செஞ்சாலும் அதை நாம பின்னாடி சமாளிக்கலாம் என்று விக்ரமன் கூற, அதற்கு ஒப்புக்கொண்டு தலையாட்டிய லோகேஷ், ஆமா, நமக்கு சர்வாவோட மரியாதை தான் முக்கியம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் டைகர் யாருன்னு அவன் இன்னைக்கு காட்டியே ஆகணும். மத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் என்று இறுதியாக லோகேஷும் சொல்லி முடிக்க, இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த சர்வா என்ன செய்வது என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். சர்வா எதுவும் கேட்காமல் அமைதியாக இருக்க, ஆதிசேஷன் 8 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்கிறார் என்று மீண்டும் ஒருமுறை கூறினார் தொகுப்பாளர். பாஸ், என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்க, ஏதாவது கேளுங்க என்று சர்வாவிற்கு பின்னால் இருந்த பவானி கூற, சர்வா அதற்கு பதில் சொல்வதற்குள் மீண்டும் மைக்கேல் 30 லட்சம் என்று கூறியிருந்தார் ஆதிசேஷன். தன்னுடைய ஏலத் தொகையை அவர் அதிகரித்திருக்க அங்கிருக்கும் அனைவரும் குஷியாகினர். நிச்சயம் ஆட்டம் சூடுபிடிக்கப் போகிறது என்பது அப்பட்டமாக தெரிந்தது. என்ன ஆனாலும் தோக்க கூடாதுன்னு ஆதிசேஷன் முடிவு பண்ணிட்டாரு போல என்று கூட்டத்திற்குள் பலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சர்வா என்ன செய்வது என்று முடிவெடுத்து விட்டான். அடுத்ததாக தொகுப்பாளர், ஆதிசேஷன் 30 லட்சத்துக்கு என்று சொல்லி முடிப்பதற்குள் 70 lakhs என்று மைக்கேல் கூறினான். சர்வா, 70 lakhs, 70 லட்சம் இந்த ஷாண்ட்லியருக்கு கொடுக்க டைகர் ரெடியா இருக்காரு. 2 பேருமே தோக்க கூடாதுன்னு முழு வேகத்துல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இந்த விளையாட்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு நாங்க இன்னொரு விஷயத்தை வச்சிருக்கோம். யார் இந்த ஏலத்தை ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கப்படும். ஐ மீன், ஜெயிக்கிறவங்க இங்க இருக்கிற எந்த பொண்ணு கூட வேணாலும் டான்ஸ் ஆடலாம் என்று அவர் கூறி முடிக்க, சர்வாவை விட அதை கேட்டு அர்ஜுன் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, உடனே அவன் பார்வை சிவானி பக்கம்தான் திரும்பியது.
அப்போது ஸ்டேஜில் இருந்தவர் அருகில் வந்த இன்னொருவர் காதில் ஏதோ முணுமுணுத்து கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட தொகுப்பாளர் சத்தமாக சிரித்துவிட்டு, இன்னொரு சூப்பர் நியூஸ நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். யார் முதல் ஏலத்தை ஜெயிச்சு டான்ஸ் ஆட போறீங்களோ அந்த டான்ஸ் இன்டர்நெட்ல வைரல் ஆக்கப்படும். எல்லாரும் அதை பத்தி தான் நாளைக்கு பேசுவாங்க. நாளைக்கு நீங்க தான் ஹாட் டாபிக்கா இருக்க போறீங்க என்று அவர் சொல்லி முடிக்க, வாவ் என்று கைத்தட்டிய கரிகாலன், எப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஆனா ஆலியா இங்க இல்லாம போயிட்டான். பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்று சிரித்துக் கொண்டே சொல்ல, சர்வா அதை கேட்டு எதுவும் பேசவில்லை. அவனது பார்வை மீண்டும் சிவானி பக்கம்தான் சென்றது. இந்த நொடி அவனுக்கு யாருடனாவது நடனம் ஆடலாம் என்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயம் அவன் சிவானியை தான் தேர்ந்தெடுப்பான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சர்வா இதை யோசித்துக் கொண்டிருக்க அந்த பக்கம் அர்ஜுன், அப்பா நீங்க எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இந்த பார்ட்டில நான் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் இருக்காங்க. நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும் என்று ஆதிசேஷனிடம் கூறினான். அதை கேட்ட மோனிகா, அப்படியா, யார் இங்க இருக்காங்க, எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல என்று கேட்க, அது யாருன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறிய அர்ஜுன், அப்பா நான் சொன்னது புரிஞ்சதுதானே, நீங்க இதுல தோக்கவே கூடாது. தேவைப்பட்டா என்னோட பணத்தை எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க. ஆனா நாம ஜெயிச்சே ஆகணும் என்று அவன் கூறியதும் அதை கேட்டு சிரித்த மோனிகா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் அப்பாவால அந்த சர்வாவை தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சியா என்று அவள் கேட்டு முடித்ததும், சர்வாவா, யார நீங்க சர்வான்னு கூப்பிடுறீங்க என்று கேட்டான். அவனையே சில நொடிகள் பார்த்த மோனிகா ஆதிசேஷனிடம், இவங்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லவே இல்லையா என்று கேட்டாள். அதற்கு பதில் சொல்லாமல் ஆதிசேஷன் மோனிகாவையே பார்க்க, இருவரையும் மாறி மாறி பார்த்த அர்ஜுன், ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல போறீங்களா இல்லையா என்று லேசான கடுப்புடன் கேட்டான். அவனை திரும்பி பார்த்த ஆதிசேஷன், அது இப்போ முக்கியம் இல்ல, நாம எந்த வேலைக்காக இங்க வந்திருக்கோமோ அதை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று அத்தோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட அர்ஜுன் மீண்டும் திரும்பி சிவானியை பார்த்தான். இந்த பக்கம் கை உயர்த்தி மைக்கேல் 1 கோடி என்று கூறியிருந்தார் ஆதிசேஷன். ஆதிசேஷன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான் போல, ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்குதா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்தான் சூர்யா. ஆலியாவை பத்திரமாக அனுப்பி வைத்துவிட்டு அப்போதுதான் அங்கு வந்தவன் சர்வா அருகில் அமர்ந்து நடப்பதை பார்க்க ஆரம்பித்தான். மீண்டும் கை தூக்கிய சர்வா 1,50,00,000 என்று ஏலத்தை உயர்த்தினான். லட்சங்களிலிருந்து ஏலம் கோடிக்கு சென்றதும் அங்கிருந்த கூட்டம் மீண்டும் சலசலத்தது. கூடவே முக்கியமான சில ரிப்போர்ட்டர்களை மட்டும் மீண்டும் ஹால் உள்ளே அனுமதித்திருந்தனர். எந்த சத்தமும் போடாமல் டைகரை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பெயரில். டைகர் 1,50,00,000 கேட்டிருக்காரு. ஆதிசேஷன், நீங்க அதுக்கு மேல கேட்க விரும்புறீங்களா என்று தொகுப்பாளர் சிரித்துக் கொண்டே கேட்டார். மொத்த கூட்டமும் ஆதிசேஷன் பக்கம் திரும்பி இருக்க லேசாக தயங்கிவிட்டு 5 கோடி என்று ஏலத்தை இன்னும் உயர்த்தினார். ஆதிசேஷன் ஒரு முடிவோட தான் இருக்காரு. ஆமா, புது பிரசிடென்ட் இதோட நிறுத்திக்கிட்டா அவருக்கு நல்லது என்று அனைவரும் மாறி மாறி பேச, இதுக்கு மேல சர்வா எல்லாம் கேட்பானா என்று கேட்டார் கரிகாலன். கண்டிப்பா, டைகர் கிட்ட பணம் இருக்கு, அவன் இதுல ஜெயிச்சே ஆகணும் என்றார் விக்ரமன் உறுதியாக. அது புரியுது. ஆனா இந்த ஷாண்ட்லியருக்கு 5 கோடி அதிகம். இதுவே இவ்வளவு தூரம் போகுதுன்னா அடுத்ததெல்லாம் இன்னும் எவ்வளவுக்கு போகும் தெரியலையே என்று கரிகாலன் இப்போது யோசனையுடன் சொல்ல, வேற என்ன பண்ண சொல்றீங்க அங்கிள், அவங்கிட்ட தோத்து போக முடியுமா என்று கேட்டான் சூர்யா. அதற்கு விக்ரமன் பதில் சொல்வதற்குள் 50 கோடி என்று கூறிய சர்வா அந்த அரங்கத்தையே அதிர வைத்திருந்தான். ஆதிசேஷனுக்கு கூட அப்போதுதான் நிலைமையின் தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. மோனிகா ஆதிசேஷனிடம், அவன் இத விடுற மாதிரி தெரியல, இதுக்கு மேல கேட்டா நமக்கு தான் லாஸ் ஆகும், இதோட இத விட்டுறலாம், அவனை வேற மாதிரி கூட நம்ம ஜெயிச்சுக்கலாம், அவனை ஜெயிக்கிறதா நினைச்சு நாம நஷ்டத்துல மாட்ட முடியாது என்று மோனிகா கூற, ஆதிசேஷனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்போது அவருக்கு வேறு வழியும் தெரியவில்லை. இறுதியில் தன் பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்தவர் ஏலத்தையும் விட்டுவிட்டார். அர்ஜுன், பா என்ன செய்கிறீங்க என்று பேச வர அவனை ஒரே முறைப்புடன் அமைதியாக்கினார் ஆதிசேஷன்.
டைகர் 50 கோடிக்கு கேட்டிருக்காரு, வேறு யாராவது கேட்க விரும்புகிறீர்களா என்று தொகுப்பாளர் சத்தமாக கேட்க ஆதிசேஷனிடமிருந்து பதில் வராமல் போனதில், இந்த ஏலத்தை நம்ம டைகர் தான் வின் பண்ணி இருக்காரு, இந்த ஷாண்ட்லியர் அவருக்கு தான் சொந்தம் என்று அறிவிக்கப்பட கூட்டமே கைத்தட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூடவே அங்கிருந்த அனைத்து ஸ்பீக்கர்களிலும் பாடலும் ஒலிக்க ஆரம்பித்தது. சர்வா சின்ன சிரிப்போடு அனைத்தையும் பார்த்தான். அவனுக்கு இந்த இடத்தில் வெற்றி பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் அதை பற்றித்தான் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, இந்த அழகான ஷாண்ட்லியர் இனிமே டைகர் மேன்ஷன்ல தான் இருக்க போகுது. அடுத்த பொருளை உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏலத்தை வின் பண்ண டைகர் இங்க இருக்கிற யார் கூட வேணாலும் டான்ஸ் ஆடலாம். டைகர் கூட டான்ஸ் ஆடணும்னு விருப்பம் இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து நில்லுங்க. உங்கள யார டைகர் செலக்ட் பண்றாரோ அவங்க கூட டான்ஸ் ஆடுவாரு என்று அவர் சொல்லி முடிக்க கைத்தட்டி உற்சாகமான லோகேஷ் வாவ் என்று கத்தினார். உடனே அங்கிருந்த இளம் பெண்கள் அனைவரும் வரிசை கட்டி நிற்க ஆரம்பித்தனர். அனைவருக்குள்ளும் உற்சாகம், ஆர்வம். டைகர் தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வேண்டுதல். ஆனால் சர்வாவின் கண்களோ ஷிவானியை தான் தேடியது. அந்த வரிசையில் நிற்காமல் சற்று ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். டைகர் சார், முன்னாடி வந்து உங்களுக்கு எந்த பார்ட்னர் வேணுமோ சூஸ் பண்ணுங்க என்று சர்வா அழைக்கப்பட சூர்யா செல் என்பது போல டைகரை தோளில் தட்டினான். சர்வாவும் எழுந்து நிற்க அவனை முறைத்தான் அர்ஜுன். கூடவே கைகளை இறுக்கமாக மூடி, இந்த டைகர் யார வேணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனா ஷிவானிய மட்டும் இவன் பார்க்க கூடாது, அவ பக்கத்துல போக கூடாது, அவ கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்க கூடாது என்று எல்லா கடவுள்களிடமும் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தான். என்ன பண்ற என்று மோனிகா அவனிடம் வினவ, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று எரிச்சலுடன் கூறிய அர்ஜுன் தன் வேண்டுதலை விடாமல் மீண்டும் மீண்டும் அதையே மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் பாவம், கடவுளுக்கு அவனது வேண்டுதல் எதுவுமே கேட்கவில்லை போல. வரிசையாக நின்ற யாரையுமே கண்டுகொள்ளாமல் படபடவென கடந்து சென்றான் சர்வா. இதயத் துடிப்பு எகிர சர்வாவையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் நினைத்தது போலவே அனைவரையும் கடந்து சர்வா நேராக ஷிவானியிடம் சென்று நின்றான். ஷிவானி என்னவென்று யோசிப்பதற்கு முன்னரே கையை நீட்டியவன், "Will you dance with me?" என்று மெல்லிய குரலில் கேட்டான். தன் கண் முன்னால் டைகர் நிற்கிறான். தன்னிடம்தான் இதை கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்ளவே ஷிவானிக்கு நிமிடங்கள் ஆனது. அதில் மூச்சு விடவும் மறந்து சர்வாவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. பேசாம இங்கிருந்து ஓடி போயிடலாமா என்று கூட சிந்தித்து விட்டாள். அவள் அப்படியே நிற்க சர்வா முதற்கொண்டு மொத்த கூட்டமும் அவளைத்தான் பார்த்தது. ஷிவானி என்ன செய்யப் போகிறாள்? டைகர் தான் சர்வா என்ற அடையாளத்தை அவளால் கண்டுபிடிக்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. சர்வா ஆதிசேஷனோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தான். அதனால் இப்போது அவனுக்கு பிடித்த எந்த பெண்ணுடன் வேண்டுமானாலும் நடனமாடும் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சர்வாவோடு டான்ஸ் ஆட விருப்பப்பட்ட அனைவரும் வரிசையாக நிற்க யார் முகத்தையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவன் நேராக ஷிவானியிடம் சென்று அவளிடம்தான் கை நீட்டினான். வெகு நேரமாக ஷிவானியை சர்வா பார்த்துவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்த அர்ஜுன் நடப்பதைக் கண்டு கோபத்தில் முகம் சிவந்தான். ஷிவானிக்கு டைகருடன் நடனமாடுவதில் சிறிதும் விருப்பமில்லை. இந்த வாய்ப்பை வேண்டாம் என கூறிவிட மனம் சொன்னது. வாய்வரை வந்த வார்த்தைகளை சொல்லாமல் அப்படியே நின்றவளுக்கு பழைய நினைவுகள் மனதிற்குள் அலையாய் சுழற்றி அடித்தது. உடனே யோசித்ததையெல்லாம் தனக்குள்ளே புதைத்துக் கொண்டாள். டைகரை நிராகரித்தால் அதன் விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். அதை தன்னால் சமாளிக்க முடியுமா? டைகரை எதிரியாக்கிக் கொண்டு நிம்மதியாக வாழ முடியுமா என்று யோசித்து பார்க்க நிச்சயமாக முடியாது. இந்த மாதிரி ஒரு தப்ப முட்டாள் கூட செய்ய மாட்டான் என்று அவள் மூளை கூறிட ஷிவானியும் அதை ஏற்றுக்கொண்டாள். கூடவே டைகரை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவளிடம் எந்த காரணமும் இல்லை. இந்த இடத்தில் அவளுக்கு பிடிக்காதவர்கள் என்றால் அது ஆதிசேஷனும் அவரது குடும்பமும் தான். டைகருக்கும் அவளுக்கும் எந்த பகையும் இல்லையே. அதனால் டைகர் நீட்டிய கையை ஒருமுறை பார்த்தவள் சின்ன தலையசைப்போடு அவன் கைகளை பிடித்துக் கொண்டாள். சர்வாவும் சிரித்துக்கொண்டே அவளை தன்னோடு அழைத்து வந்தவன் நடனம் ஆடுவதற்காக போட்டிருந்த ஸ்டேஜ் அருகே சென்றான். அங்கிருந்த பெண்கள் அனைவருமே இருவரையும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர்.
கூடவே நகர்ந்து நின்று அவர்கள் செல்ல வழிவிட்டனர். ஆனால் தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் மனதிற்குள் இருக்கத்தான் செய்தது. இதுநாள் வரை பில்லியனர் கிளப்பில் கோட் சூட் அல்லது மற்ற ஃபார்மல்களைத் தவிர வேறு உடை அணிந்த எந்த பிரசிடென்ட்டும் டான்ஸ் ஆடியது இல்லை. இன்று சர்வா அனைத்தையும் முதல் ஆளாக முறியடிக்கப் போகிறான். அங்கிருக்கும் பலருக்கும் சர்வா புது பிரசிடென்டாக வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. காரணம், இத்தனை வருடங்களாக இருந்த ஆதிசேஷன் மீது அவர்களுக்கு இருந்த வெறுப்பு. இன்னொரு பக்கம் சர்வாவுக்கு அவனது உடை, அவனது அலங்காரங்கள் பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் பெரிதாக எந்த யோசனையும் மனதிற்குள் ஓடவில்லை. சில நொடிகளில் அங்கு மெல்லிய மெலடி ராகம் ஒலிக்க ஆரம்பித்தது. ஷிவானிக்கு அனைவர் முன்னிலையிலும் ஆடுவதைப் பற்றி நினைக்கும் பொழுதே தயக்கமாக இருந்தது. அதில் டைகரிடம், எனக்கு டான்ஸ் ஆடத் தெரியாது சார் என மெதுவாக கூறினாள். ஆனால் அதைக் கேட்டு சிரித்த சர்வாவும் அவளை தன்னருகில் நெருக்கமாக இழுத்துக் கொண்டவன், பயப்படாதீங்க, நான் என்ன பண்றேன்னு பார்த்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க என்று அவள் காதுகளில் மெதுவாக கூறினான். டைகர் தனக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதே ஷிவானியின் இதயத் துடிப்பை எகிர வைத்தது. ரிப்போர்ட்டர்கள், விளாகர்கள் என சிலர் அந்த இடத்தில் மீண்டும் குழுமியிருந்தனர். அங்கு நடக்கும் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தனர். சிலர் நாளைய பப்ளிகேஷனுக்காக ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்க, மற்றவர்களோ நேரடியாகவே ஆன்லைனில் இதை பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தனர். சர்வா மெதுவாக நடனத்தை ஆரம்பிக்க, ஷிவானியும் அவனை பார்த்து அவனைப் போலவே மெல்ல அவனோடு ஆடினாள். இருவருக்கும் இடையில் நீண்ட மௌனமே இருக்க, அது ஷிவானிக்கு என்னவோ போல் இருந்ததால் மெதுவாக, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க? மத்தவங்க அளவுக்கு நான் ஸ்பெஷல் இல்ல, அப்புறம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பேச்சு கொடுத்தாள். அதைக் கேட்டு சர்வாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சர்வாவா வந்தாலும் சரி, டைகரா வந்தாலும் சரி, இவ கேள்வி கேட்கறத நிறுத்தவே மாட்டா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டவனுக்கு அவள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் போயிருந்தால்தான் ஆச்சரியம். தொண்டையை சிறுமி குரலை சற்று மாற்றிக்கொண்டவன், நீங்க கேட்கறது கரெக்ட் தான். என்னதான் நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருந்தாலும் நீங்க அவங்களோட சேர்ந்து நிக்கலையே, தனியா நின்னீங்க. எனக்கு எப்பவும் கும்பலோட இருக்கிறவங்களை விட தனியா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் என்று டைகர் அவளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை கூற ஷிவானியின் கன்னங்கள் சிவந்தது. அவள் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க, ஷிவானியின் கைகளை பிடித்து சுழற்றிய சர்வா மற்றொரு கையால் அவளை வளைத்து பிடித்துக் கொண்டான். டைகருக்கு சூப்பரா டான்ஸ் ஆட தெரியுது, கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய என்னையும் நல்லா தான் ஆட வைக்கிறாரு என்று நினைத்தவள் சில ஸ்டெப்புகளை ஆடாமல் அப்படியே இருக்க, சர்வாவே அதையும் ஆட வைத்தான். மீண்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்த ஷிவானி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாமா? நீங்க அதை கேட்டு கோபப்பட மாட்டீங்களே என்று கேட்டாள். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை விட்டுவிட ஷிவானிக்கு மனம் இல்லை. அதனால் அதை பயன்படுத்தி தனக்குள் இருக்கும் கேள்விகளை கேட்க நினைத்தாள். சர்வாவிற்கு தான் அவளை பற்றி தெரியுமே. அவளுடைய புத்தி கூர்மைக்கு பயந்துதான் கிளப்பின் வரைமுறைகளை மீறி உடையை மாற்றிக்கொண்டெல்லாம் வந்தான். என்ன பண்ணாலும் இவகிட்டிருந்து தப்பிக்க முடியாது போலையே என்று மனதிற்குள் நொந்து கொண்டாலும், சொல்லுங்க என்று மெதுவாக ஷிவானியை தன் அருகில் இழுத்துக் கொண்டு கேட்டான். சர்வாவின் கைகள் ஷிவானியின் இடையோடு சுற்றி வளைத்திருக்க, நொடிக்கு நொடி அதிகரிக்கும் அந்த நெருக்கம் ஷிவானிக்கு எரிச்சலைத்தான் கொடுத்தது. அவளுக்கு அதற்கு மேல் நடனமாடக்கூட விருப்பம் குறைந்திருக்க, வேறு வழியில்லாமல் அமைதியாக இருந்தாள். பிறகு சர்வாவே, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, எதுவும் கேட்கலையா என்று மீண்டும் கேட்க, மெல்ல அவன் பக்கம் திரும்பி தோள் மீது கை வைத்துக் கொண்டே நடனத்தை தொடர்ந்தவள், நான் உங்களோட கம்பெனியான புரோட்டான் பப்ளிஷர்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா? மண்டே உங்க கம்பெனில தான் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்ததுல உங்ககிட்ட ஏன் இத பத்தி பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட சர்வா சிரித்துவிட்டு, உங்க லக்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா என்று கேட்டான். ஒரு நொடி பேசுவது டைகரா இல்லை சர்வாவா என அவளுக்கு தோன்றினாலும், நான் எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டவள், டைகருக்கு இதற்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும் என சில நொடிகள் எடுத்து அதை யோசித்துவிட்டு பெருமூச்சுடன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க, அதைத்தான் நானும் பண்றேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்திக்கணும் இல்லையா என்று ஷிவானி பதில் சொல்லிவிட, இப்போது பேச்சற்று போவது டைகர் முறையானது.
அவன் பதில் சொல்லலாம் என்று நினைத்தால் கூட அதற்கு இனி நேரமில்லை. பாடல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்தது. சர்வா ஷிவானியை விட்டு 2 அடிகள் தள்ளி இருந்தான். ஷிவானி முகத்தில் எப்படியாவது புரோட்டான் கம்பெனியில் வேலை செய்துவிட வேண்டும் என்ற தவிப்பு அப்பட்டமாக தெரிந்தது. தனக்கு வேறு ஒரு வேலை கிடைத்துவிட்டால் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அவள் அப்பாவின் பிசினஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடலாம். அதற்கு பிறகு தன் உண்மையான அம்மா யார் என்பதை பற்றி அவரிடம் பேசலாம் என பல விஷயங்களை யோசித்து வைத்திருந்தாள். இறுதியாக பாடல் முடிந்து அனைவரும் நடனமாடுவதற்கான பாடல்கள் ஆரம்பித்தது. அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே அழைத்து வந்திருந்த தங்கள் பார்ட்னரோடும் அங்கு சந்தித்த புதிய நபர்களோடும் நடன மேடையில் நடனமாட ஆரம்பித்தனர். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆடுறாங்க, நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் என்று நினைத்த அர்ஜுனுக்கு ஷிவானியின் முகம்தான் கண் முன்னால் வந்து போனது. உடனே அவளிடம் சென்று நடனம் ஆடலாம் என அவன் நினைப்பதற்குள் இந்த பக்கம் மீண்டும் அவளிடம் கை நீட்டி நடனமாட அழைத்திருந்தான் சர்வா. அர்ஜுன் தன்னை நோக்கி வருவதை கவனித்த ஷிவானி அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு கையை டைகரிடமே நீட்டிவிட்டாள். அதை பார்த்ததும் அர்ஜுனுக்கு உடல் முழுவதும் பற்றி எரிந்தது. அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இப்போதே டைகரோடு கட்டி உருண்டு சண்டையிடக்கூட தயங்க மாட்டான். ஆனால் அதை செய்தால் அவன் அப்பாவின் மரியாதையல்லவா பறிபோய்விடும். கூடவே பதிலுக்கு டைகர் தன்னை திருப்பி அடித்துவிட்டால் அவ்வளவுதான், தன் பரம்பரை மானமே தன்னால் போய்விடும் என பின் விளைவுகள் அனைத்தும் கண்முன்னால் வந்து போக வேறு வழி இல்லாமல் கடினப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டான் அர்ஜுன். இந்த பக்கம் நான் கை நீட்டலேனா அர்ஜுன் கூட டான்ஸ் ஆடி இருப்பீங்களோ என்று கேட்டான் டைகராக இருக்கும் சர்வா. அவனையும் மீறி அந்த கேள்வி வந்த பிறகு அதை உணர்ந்தவன் ஐயோ என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான். ஷிவானி அவனை புரியாமல் பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு புரியல என்றாள். உடனே மறுப்பாக தலையை அசைத்த சர்வா அது ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் கப்பல்னு நினைச்சேன், அதுவும் அவர் உங்களை ரொம்ப லவ்வோட பாத்துக்கிட்டு இருந்தாரா, அதான் நான் கூப்பிடலைன்னா நீங்க அவர் கூட டான்ஸ் ஆடி இருப்பீங்களோன்னு கேட்டேன் என்று சர்வா போட்டு வாங்குவதற்காக கேட்க ஒரு முறை அர்ஜுனை திரும்பி பார்த்த ஷிவானி மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்று கூறினாள். அந்த பதிலில் சர்வாவிற்கு உடல் முழுவதும் கோபத்தில் பற்றி எரிந்தது. எங்கே ஷிவானியை தான் இழந்து விடுவோமோ என்ற பயம் சற்று அதிகமாகி இருக்க உடனே மண்டே நீங்க புரோட்டான் கம்பெனிக்கு வந்துருங்க, அங்க மாயாவை மீட் பண்ணுங்க, உங்களோட ரெக்வெஸ்ட் என்னவா இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க என்று வேகமாக கூறிவிட்டான். அதை கேட்டதும் ஆச்சரியமாக அவனை பார்த்து ஷிவானி மகிழ்ச்சியில் பெரிதாக சிரித்தாள். அவள் முகத்தில் தோன்றிய அந்த புன்னகையில் மொத்தமாக தன்னை தொலைத்தான் சர்வா. அவளை முத்தமிட துடித்த மனதை கடினப்பட்டு அடக்கிக் கொண்டான். முத்தமிட வேண்டுமானால் மாஸ்கை கழட்ட வேண்டும், மாஸ்கை கழட்டினால் மாட்டிக்கொள்வான். கைகள் 2ம் கட்டப்பட்ட நிலையில் தவித்துப் போனான் சர்வா. அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்க குறுக்கே வந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று கை நீட்டினாள் சித்ரா. அதில் ஷிவானியும் சர்வாவும் பிரிந்து அவளை பார்க்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வரீங்களா என்று சர்வாவை அழைத்தாள். அவளை பார்த்ததுமே கடுப்பான சர்வா டைகரை கூட்டிட்டு போய் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா என்று கேட்டான். அந்த குரலில் ஷிவானிதான் தடுமாறி போனாள். ஆனால் சித்ராவோ பயப்படாமல் எஸ் சார், உங்களை மதிக்காம நான் இப்படி பண்ணல, ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும் என்று அவள் மீண்டும் கூற ஏதோ முக்கியமான விஷயம் என புரிந்து கொண்ட ஷிவானி நோ ப்ராப்ளம், எனக்கு டான்ஸ் ஆடி கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஏதாவது சாப்பிடுறேன் என்று நாகரீகத்தோடு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அவள் போவதை வெறியோடு பார்த்து கொண்டிருந்த சர்வா நீ சொல்ல போற விஷயம் மட்டும் முக்கியமா இல்லாம இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு என்று கூற சித்ராவோ சர்வாவின் அருகில் சென்று இது நீதான்னு எனக்கு தெரியும் என மெதுவாக கூறினாள். புருவம் உயர்த்தி அவளை பார்த்து சர்வா என்ன சொல்ற நீ என்று கேட்டான். மீண்டும் அவன் அருகே சென்று உனக்கு என்ன கேட்டுச்சோ அதத்தான் நான் சொன்னேன், நீ சர்வாதானே என்று அவள் இப்போது தெளிவாகவே கூற அவள் கையை அழுத்தி பிடித்த சர்வா உனக்கு எப்படி தெரியும் என்று அவளை முறைத்துக் கொண்டே கேட்க 2 அடிகள் பின்னால் சென்றவள் நீ அவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல யார் யார் கூட வந்தேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதே ஆட்கள் கூட தான் இன்னைக்கு நீ இந்த பார்ட்டிக்கு வந்திருக்க, உன்னோட ஹைட் வெயிட் இதெல்லாம் பார்த்தாலே என்னால கண்டுபிடிக்க முடியுது, ஆனா அதெல்லாம் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணல,
எப்ப நீ சிவானி கூட டான்ஸ் ஆடணும்னு முடிவு பண்ணியோ அப்பதான் நீ சர்வான்னு கண்டுபிடிச்ச. சிவானி கூட இருந்த அந்த நிமிஷம் நீ சாதாரண சர்வாவா தான் இருந்த என்று அவள் தெளிவாக அனைத்தையும் கூற அதிர்ச்சி அடைந்த சர்வா அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வந்தான். சூர்யாவும் பவானியும் சர்வா பின்னாலேயே ஓடி வந்தனர். தனது கார் அருகில் வந்த சர்வா காரை திறந்து உள்ள போ என்று சித்ராவிடம் கூற பயந்து போனவள் காரில் ஏறி அமர்ந்தாள். தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோமோ என்று அப்போதுதான் அவளுக்கு நிலைமையின் தீவிரம் பயத்தை கொடுக்க ஆரம்பித்தது. அவளை அமர வைத்ததும் காரின் டிரைவர் சீட்டுக்கு சென்று காரை ஸ்டார்ட் செய்தான் சர்வா. பின்னாலேயே ஓடி வந்த பவானியும் சூர்யாவும் அவனை அழைக்க காரில் இருந்து கையை மட்டும் நீட்டியவன் பின்தொடர வேண்டாம் என்று சைகையால் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க சர்வா காரில் சிறிது தூரம் வந்ததும், நீ சொன்னது உண்மைதான், நான் தான் சர்வா, அதாவது டைகர் என்று தனது மாஸ்கை கழட்டினான். ஏற்கனவே அவள் உண்மையை கண்டுபிடித்து விட்டாலும் அது ஊர்ஜிதமானதில் சித்ராவுக்கு ஆச்சரியம்தான். கூடவே பயமும் அதிகரிக்க, நீ என்ன எங்க கூட்டிட்டு போற, நீ என்ன கொல்ல போறியா என்று பயத்தில் தடுமாறிக்கொண்டே அவள் கேட்க, நான் எதுக்கு உன்னை கொல்லணும் என்றான் சர்வா. நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல, உன்னோட டீமை தவிர வேற யாருக்கும் நீ டைகர்னு தெரியாது. நான் கண்டுபிடிச்சதால நீ என்ன கொல்ல போற, கரெக்டா என்று அவள் பயந்து கொண்டே கேட்க, பரவாயில்ல, நீ பண்ணது தப்புங்கிற அளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் என்று சர்வா கூறியதும் அதில் இன்னும் அதிகமாகவே நடுங்கி போனவள், இல்ல சர்வா, நான் வேணும்னு பண்ணல, நடக்கிறதையெல்லாம் வச்சு கெஸ் பண்ணேன். ஆனா என்று அவள் விளக்கம் சொல்வதற்குள், உனக்கு இன்டென்ஷன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, யார் மனசுல என்ன இருக்குன்னு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இடத்துல நீ இருந்தா இப்ப என்ன பண்ணி இருப்ப என்று சர்வா சிரித்துக்கொண்டே கேட்க சித்ராவிற்கு இதயத் துடிப்பே நின்று போனது. கார் கதவை திறந்து தப்பிச் செல்லலாம் என முயல, நீ கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணா கூட அது உடையாது என்று சிரித்தான் சர்வா. பயந்து கொண்டு சீட் ஓரத்தில் சாய்ந்தவள், நான் பண்ணது தப்புதான், சாரி, என்ன மன்னிச்சிரு பிளீஸ் என்று அவள் கெஞ்ச, ஒருத்தர் எதுக்காக சாரி கேட்பாங்க தெரியுமா? நான் பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக. ஆனா அந்த தப்ப பண்றதுக்கு அவங்க மறுபடியும் இருக்க மாட்டாங்கன்னா எதுக்கு சாரி கேட்கணும் என்று சர்வா குழப்பிவிட, அதன் அர்த்தத்தை நொடிகளில் புரிந்து கொண்டவளுக்கு, சர்வா, நீ என்ன நிஜமாவே கொல்ல போறியா என்று தட்டு தடுமாறி கேட்டவளுக்கு அதற்கு மேல் சந்தேகம் இல்லை. சர்வா சித்ராவை என்ன செய்ய போகிறான்? சித்ராவால் வேதிகாவிற்கு சர்வாவின் உண்மையான அடையாளம் தெரிய வருமா? தெரிந்து கொள்ள டைகரோடு டான்ஸ் ஆட சிவானி பயந்தாலும் அந்த தருணத்தை சர்வா வெகுவாக ரசித்தான். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட சிவானி டைகர் கம்பெனியில் வேலை கேட்க அதற்கும் சர்வா ஒப்புக்கொண்டான். அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் சர்வாவிடம் வந்த சித்ரா அவன்தான் டைகர் என்ற உண்மையை கண்டுபிடித்து விட்டதாக கூற அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான். சர்வா பேசுவதைக் கேட்டு பயந்து போயிருந்த சித்ரா, நீ நிஜமாவே என்ன கொல்ல போறியா என்று தட்டு தடுமாறி கேட்க அவனிடமிருந்து பதில் வரவில்லை. வண்டியின் வேகம்தான் கூடியது. சித்ரா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை ஓரத்தில் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் சர்வா. சித்ரா அவனை பயத்துடனே பார்க்க மெல்ல அவள் பக்கம் திரும்பியவன், அந்த லெட்டரை நீதானே அனுப்புன என்று கேட்டான். அந்த கேள்வியில் சித்ராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. எச்சில் விழுங்கிக் கொண்டு சர்வாவை பார்த்து அதற்கு பதில் சொல்லக்கூட வாய் வரவில்லை. சர்வாவின் முகத்தையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்க ஏனோ சர்வா என்று அவள் கண்களுக்கு அழகாக வேறு தெரிந்தான். இந்த புதிய ஹேர் ஸ்டைல் மற்றும் சூர்யா அவனுக்கு செய்திருந்த சின்ன சின்ன மாற்றங்கள் சர்வாவை மெருகூட்டி காட்டியது. அவனை பார்க்க பார்க்க டைகர் என்னும் அளவிற்கு பெரிய ஆளுமை படைத்த இவன் ஏன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறான் என்ற கேள்வி மட்டுமே சித்ரா மனதிற்குள் ஓடியது. கூடவே இவன் யாருன்னு தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், வேதிகா முன்னாடி வச்சு இவனை நிறைய அசிங்கப்படுத்தி இருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்துதான் என்ன பழிவாங்க போறான்னு நினைக்கிறேன், நான் தான் முட்டாள், அப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது என்று அவள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டு இருந்தாள்.
நிச்சயம் சர்வா தான் செய்த தவறுக்கு மரண தண்டனை கொடுக்கப் போகிறான் என அவள் முடிவே செய்துவிட்டாள். அவனுக்கு இருக்கிற பவரை வச்சு கேஸ் கூட ஃபைல் பண்ணாம எஸ்கேப் ஆயிடலாம். என்ன கொலை பண்றது இவனுக்கு ஒரு விஷயமே இல்ல, போலீஸ் கூட அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்று கடிவாளம் இல்லாமல் அவளது யோசனைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளுக்கும் மாஃபியா உலகம் எப்படி இயங்கும், அவர்களுக்கு எந்த அளவிற்கு பவர் இருக்கும் என்பதெல்லாம் நன்றாகவே தெரிந்திருந்தது. இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு அவள் அமைதியாகவே இருக்க, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. சித்ரா, நீதானே அந்த லெட்டர் அனுப்புனது? அதுல உன் பேரை எழுதாம அனுப்பிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உனக்கு எப்படி சிவானி காணாம போன விஷயம் தெரியும்? உனக்கு யார் சொன்னது? நான் என்ன பண்றேன்னு என்ன வேவு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அந்த ஆதிசேஷனுக்காகத்தானே நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தான் உனக்கு சிவானிய பத்தி தெரிஞ்சது. உண்மைய சொல்லு. ஏதாவது மறைக்கணும்னு நினைச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்று அடிக்குரலில் சர்வா மிரட்டிட, பெருமூச்சுடன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட சித்ரா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ என்ன கொன்னுடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீ இப்படியெல்லாம் பேசினா சத்தியமா என்னால பதில் பேச முடியாது என்று தன் நிலையை சர்வாவிற்கு புரிய வைக்க, மூச்சை இழுத்துவிட்டு தனது கோபத்தை குறைத்துக் கொண்ட சர்வா மெல்லிய குரலில், சொல்லு என்றான். நான் அன்னைக்கு உன்னை மீட் பண்ணேல, ஞாபகம் இருக்கா? நீ என்னோட ஹோட்டல் ரூம் பில் அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் பே பண்ணி இருந்தியே, அன்னைக்குதான் என்று அவள் பேச்சை ஆரம்பிக்க தலையாட்டிக் கொண்டே கேட்டான் சர்வா. அன்றைய நாள் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. சித்ரா அந்த ஹோட்டலின் விஐபி ஏரியாவில் அமர்ந்திருப்பதை கவனித்த பிறகுதான் அவள் புதிய போனை வாங்கினாளா இல்லையா என்ற சந்தேகமே சர்வாவிற்கு வந்தது. அதனால் அவளுடைய ஹோட்டல் பில்லை சர்வா தானே கட்டினான். அதை நினைத்து தலையாட்டியவன், மேல சொல்லு என்றான். அன்னைக்கு உன் கூட இருந்த 2 பேரும் சிவானிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க பக்கத்துல இருக்கிறத அவங்க கவனிக்கல. உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் சிவானி காணாம போயிட்டுதான் அவங்க சொன்னாங்க. அதுல மோனிகாவோட பேரும் அடிபட்டுச்சு. அவங்க சொன்னதை வச்சு என்னால விஷயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது என்று சொன்னவள் அத்தோடு பேச்சை நிறுத்திவிட்டு ஜன்னல் பக்கமாக திரும்பினாள். சர்வா அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவங்க சொன்னதுல எனக்கு முழுசா நம்பிக்கை வரல. அதனால நான் சிவானிக்கு கால் பண்ணேன். அவளோட போன் கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்ற மாதிரி யாரோ கடத்திட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அதனால நான் மோனிகாவை மீட் பண்ணேன் என்று அவள் சொன்னதும் ஆச்சரியமடைந்த சர்வா, ரியலி என்று கேட்டான். அதற்கு ஆம் என தலையாட்டிய சித்ரா, அங்கிருந்துதான் சிவானி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு மாடல், அதனால மோனிகா மாதிரி பிசினஸ் பர்சன் கிட்ட எல்லாம் எனக்கு கான்டாக்ட் இருந்துச்சு. அதை வச்சுதான் சிவானி அங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த விஷயத்தை எப்படியாவது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேர்ல சொல்ல பயம். கூடவே நான் தான் இந்த விஷயத்த உனக்கு சொன்னேன்னு தெரிஞ்சா மோனிகா என்னை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருந்துச்சு. அதான் லெட்டர்ல பேர் போடாம உனக்கு விஷயத்த மட்டும் அனுப்புனேன். மத்தபடி நான் வேற எந்த பிளானும் பண்ணல என்று நடந்ததையெல்லாம் அவள் விளக்கமாக சொல்லி முடிக்க, பொறுமையாக கேட்டுக்கொண்ட சர்வா, அப்படின்னா நீ யாருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அதான் நான் சொன்னேன் இல்ல, இது எல்லாமே நான் யதார்த்தமா கண்டுபிடிச்சதுதான். நான் யாருக்காகவும் ஒர்க் பண்ணல என்றாள் சித்ரா. யாருக்காகவும் ஒர்க் பண்ணலனா எதுக்கு எனக்கு லெட்டர் அனுப்பணும், எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ற அடுத்த கேள்வியால் அவளை மடக்கினான். ஒரு நொடி அமைதியாக இருந்துவிட்டு, நீ என்ன அன்னைக்கு மன்னிச்சு விட்டல்ல, அதுக்காகவும் அந்த மேனேஜர் கிட்ட பேசி என்னோட கரியரை காப்பாத்துனதுக்காகவும் உனக்கு ஏதாவது பதிலுக்கு பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த ஹெல்ப் பண்ணேன். நீ சந்தேகப்படுற மாதிரி நான் யாருக்காகவும் வேலை பார்க்கல. அவங்க கூட எல்லாம் எனக்கு பழக்கம் கூட கிடையாது என்று அவள் இறுதியாக சொல்லி முடிக்க, அவள் குரலில் உண்மை இருப்பதை சர்வாவால் உணர முடிந்தது. அதனால் அமைதியாக இருந்தவன் ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பினான். மீண்டும் மெல்லிய குரலில், நீ நிஜமாவே என்ன கொல்ல போறியா என்று கேட்டாள் சித்ரா. அதற்கு இல்லை என்பது போல தலையாட்டிய சர்வா, குரூப்ல இருக்கிற சீனியர்ஸ்க்கு உனக்கு உண்மை தெரியுங்கிற விஷயம் தெரிஞ்சா நீ ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்ட. அதனால இத பத்தி எங்கேயும் நீ பேசக்கூடாது. வேதிகா, சிவானி யாருக்குமே இந்த உண்மை தெரியவே கூடாது. மீறி தெரிஞ்சா என்னால உன்னை காப்பாத்த முடியாது என்று சர்வா சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சித்ரா, சிவானிக்கு கூட இந்த உண்மை தெரியாதா என்று கேட்டாள்.
அதற்கு ஆம் என்று தலையாட்டியவன், இந்த நிமிஷம் நான் உன்னை உயிரோட விடுறதுக்கு ஒரே காரணம், சிவானிய காப்பாத்த நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக மட்டும்தான். ஆனா எப்பவும் நீ என்ன பண்றேன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சின்னதா ஏதாவது தப்பு பண்ணா கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சர்வா அழுத்தமாக கூற, அதன் தீவிரத்தை புரிந்து கொண்டு சித்ரா, சத்தியமா நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று பயந்து கொண்டே சொன்னாள். ஓகே, நாம திரும்பவும் பார்ட்டி ஹாலுக்கு கிளம்பலாம் என்று சொன்ன சர்வா மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டவன் காரை திருப்பினான். சித்ராவிற்கு சர்வாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளவும் அவனிடம் சொல்லவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக ஏன் இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாது என்னும் கேள்விதான் பிரதானமாக இருந்தது. ஆனால் அவன் மீது இருக்கும் பயம் அதற்கு மேல் அவளை வாயை திறக்க விடவில்லை. சிறிது நேரத்தில் இருவரும் பார்ட்டி ஹாலுக்கு வந்து சேர்ந்திருக்க சித்ராவை இறக்கிவிட்டவன் காரை பார்க் செய்வதற்கு சென்றான். பிறகு காரிலிருந்து இறங்கி காரை லாக் செய்த சர்வா பார்ட்டி ஹாலுக்கு செல்வதற்காக 2 அடிகள் எடுத்து வைத்த நொடிதான் அவன் பார்வை தூரத்தில் இருந்த ஒரு மனிதன் மீது விழுந்தது. அங்கிருந்து அந்த மனிதனும் சர்வாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் அழுத்தமாக பார்த்த சர்வாவிற்கு அது ராணா என அப்பட்டமாக தெரிந்தது. அதில் அப்படியே உறைந்தான் சர்வா. அந்த பக்கம் இருந்த ராணாவுக்கு ஏன் இந்த பையன் தன்னை இப்படி பார்க்கிறான் என்ற கேள்வி மட்டும்தான் முகத்தில் இருந்தது. சர்வா முகத்தில் மாஸ்க் இருந்ததால் அவன் ராணா கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்திருக்கலாம். பிறகு அங்கிருந்து நகர்ந்த ராணா பார்ட்டியின் என்ட்ரன்ஸ் ஹால் வழியாக உள்ளே நுழைந்தான். சில நொடிகளில் நினைவுக்கு வந்த சர்வா பின்னாலேயே தானும் ஓடினான். சர்வா உள்ளே நுழைவதற்கு முன்னரே கூட்டத்திற்குள் கலந்திருந்தான் ராணா. அந்த இடம் முழுவதும் சுற்றி ராணாவை தேடிய சர்வாவிற்கு கோபத்தில் ரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. இதற்கு முன்னரும் அவன் ராணாவை பார்த்திருந்த பொழுது அது அவனாக இருக்காதோ என்று சின்ன சந்தேகம் மனதிற்குள் இருந்தது. ஆனால் இப்போது எந்த சந்தேகமும் இல்லை. தான் பார்த்தது ராணாதான் என அவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. மீண்டும் மீண்டும் தன் கண்கள் பொய் சொல்ல வாய்ப்பில்லையே. அப்படியெனில் சூர்யாதான் பொய் சொல்லி இருக்க வேண்டும் என்ற உண்மை புரிய சர்வா கோபத்தோடு நின்று கொண்டிருந்தான். அப்போது விக்டர், பவானி சர்வாவிடம் வந்து பாஸ் என்று ஏதோ பேச அவர்களை கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் ராணாவை தேடி அங்கும் இங்கும் சுற்றிய சர்வா இறுதியாக டைகர் குரூப்பின் சீனியர்களிடம் வந்து நின்றான். அனைவரும் சர்வாவை என்னவென்பது போல பார்க்க, நீங்க யாராவது அவனை பார்த்தீங்களா என்றான். யாரு டைகர், யார பத்தி கேட்கிற என்று விக்ரமன் கேள்வி கேட்க அனைவரையும் ஒரு நொடி தயக்கத்துடன் பார்த்துவிட்டு, நான் ராணா இந்த ஹால்குள்ள வரத பார்த்தேன், நீங்க யாராவது ராணாவை பாத்தீங்களா என்று கேட்ட சர்வா குரலில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. சர்வாவின் பின்னாலே வந்த சூர்யா அதை கேட்டு அதிர்ந்து, வாட், என்னோட அப்பாவா, அவர் உயிரோடு இல்லையே என்று வேகமாக சொன்னான். திரும்பி அவனை பார்த்து முறைத்த சர்வா, வாய மூடிக்கிட்டு இரு, நான் ஏற்கனவே ராணாவை நேர்ல பார்த்தேன், நீதான் என்னென்னவோ சொல்லி என்ன குழப்பி விட்டுட்ட, ஆனா இப்ப நான் பார்த்தது ராணாவத்தான். தேவையில்லாம ஏதாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்புறம் இதோட உன் அப்பா செத்து போயிட்டார்னு சொல்றத நிறுத்திக்கோ, இல்ல என்று அவன் கழுத்தை நெரிப்பது போல கைகளை காட்டிய சர்வா கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கைகளை கீழே இறக்கினான். பாடல் ஒலித்துக் கொண்டிருந்ததால் இவர்கள் பேசுவது அங்கிருக்கும் யாருக்கும் கேட்கவில்லை. சூர்யாவும் சர்வாவின் கோபத்தைக் கண்டு அமைதியாக பின்னால் நகர்ந்து விட்டான். விக்ரமன் சர்வாவிடம் வந்து, காம் டவுன் டைகர், எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகிற என்று அவன் தோளை தட்டியவர், நீ சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், இதை நம்ம பொறுமையா டிஸ்கஸ் பண்ணணும், டென்ஷன் ஆகாம நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ நிஜமாவே ராணாவை பாத்தியா இல்ல ராணா மாதிரி யாரையாவது பாத்தியா என்று கேட்ட அவருக்கு இன்னும் கூட ராணா உயிரோடு இருப்பான் என்ற எண்ணம் வரவே இல்லை. சர்வாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். அவனுக்குமே இறந்து போன ராணாவை உயிரோடு பார்த்தோம் என்ற அதிர்ச்சி பெருமளவில் இருந்தது. அவன் மனதிற்குள்ளும் பல கேள்விகள் ஓடியது. ராணா உயிரோடு இருக்கிறான் என்றால் இத்தனை வருடங்கள் அவன் எங்கிருந்திருப்பான்? சீனியர்கள் கூட பழக்கம் இல்லாமல் அவனால் எப்படி இருக்க முடியும்? குறிப்பாக சூர்யாவிற்கு தெரியாமல் அவன் ஏன் இருந்திருக்கப் போகிறான் என பல கேள்விகள் ஓட
அதையெல்லாம் ஓரமாக வைத்தவன், ராணா இந்த ஹாலுக்குள்ள வரத நான் பார்த்தேன், நான் சத்தியமா ராணாவைத்தான் பார்த்தேன் என்று சர்வா அழுத்தமாக கூற அங்கிருந்த அனைவர் முகமும் மாறியது. ஆனால் சூர்யா உடனே, இல்ல சர்வா, நீ அவரை பார்த்திருக்க முடியாது, அவர் இறந்துட்டாரு என்று கூறினான். இப்போது சூர்யாவை சந்தேகத்துடன் பார்த்த சர்வாவிற்கு அவனை நம்புவதா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது. சர்வா பதில் பேசுவதற்குள், சர்வா, உனக்குதான் டவுட் வந்துருச்சுல, நாம இந்த இடத்தோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாம், அதுல உண்மை தெரிஞ்சிருமே என்று யோசனை சொன்ன கரிகாலன், பார்ட்டியும் முடிய போகுது, நாம போய் அதை செக் பண்ணி பார்ப்போம் என்று கூறினார். விக்ரமனுக்கும் அந்த யோசனை சரியாக தோன்ற, சரி, கூடவே நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த ஹாலை சுத்தி நான் செக் பண்ண சொல்றேன், ஒருவேளை ராணா இங்க இருந்தா அவங்க கண்டிப்பா பிடிச்சிடுவாங்க என்று விக்ரமன் கூற, லோகேஷும் நானே என்னோட ஆட்கள் கிட்ட சொல்றேன், நீ டென்ஷன் ஆகாம இரு டைகர் என்று கூறினார். சர்வாவிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினான். பிறகு விக்ரமன், கரிகாலன், லோகேஷ் மூவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ராணாவை தேடிச் சென்றுவிட சர்வாவிற்கு சிவானியின் ஞாபகம் வந்தது. உடனே அவளை தேடினான். சிவானி அவன் கண்களுக்கு அகப்படவில்லை. அதில் மீண்டும் மோனிகா சிவானியை கடத்தி இருப்பாளோ என்ற பயம் வர வேகமாக அவளை தேட ஆரம்பித்தான். அந்த ஹாலை ஒட்டியே சின்ன சின்ன அறைகள் கட்டப்பட்டிருக்க அங்கு சென்று சிவானியை தேடினான். முதல் அறையின் கதவை திறக்க அங்கு அவள் இல்லை. சர்வாவிற்கும் தலை வலிக்க தலையை தேய்த்துக் கொண்டே அடுத்து இருந்த கதவை திறந்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அங்கு அர்ஜுன், சிவானி இருவரும் அமர்ந்திருந்தனர். இருவரும் அவன் உள்ளே நுழைந்ததைக் கூட கவனிக்கவில்லை. அதைக் கண்ட சர்வாவின் இதயம் வெகுவாய் வலித்தது. கடந்த 1 மணி நேரத்திற்குள் திடீரென ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய அடையாளம் தெரிந்துவிட்டது. திடீரென ராணாவை நேரில் பார்த்து விட்டான். இப்போது அவனது காதலி அவனுடைய எதிரியுடன் அமர்ந்திருக்கிறாள். ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அனைத்து அதிர்ச்சிகளையும் சர்வாவால் சமாளிக்கவே முடியவில்லை. ஒரே நொடியில் இதயம் பலவீனமானது போல உணர்ந்தவனுக்கு இந்த நொடியே ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை என்ற நிலையில்தான் இருந்தான். அர்ஜுன், சிவானி இருவரும் இன்னும் கூட அவன் வந்ததை கவனிக்காமல் பேசுவதிலேயே கவனமாக இருக்க சர்வா சத்தமிடாமல் அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். சிவானி எதற்காக அர்ஜுனுடன் இருக்கிறாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். சர்வா ராணா பார்ட்டி ஹாலுக்குள் நுழைவதை பார்த்துவிட்டான். எப்படியாவது அவனை பிடித்து விடலாம் என பின்னாடியே துரத்தி வந்தும் சர்வாவால் அவனை பிடிக்க முடியவில்லை. உடனே தன்னுடைய சீனியர்கள் அனைவரிடமும் விஷயத்தை கூற விக்ரமன், கரிகாலன், லோகேஷ் மூவரும் ராணாவை தேடும் வேலையை ஆரம்பித்தனர். இன்னொரு புறம் சிவானியை தேடி வந்த சர்வா அங்கு இருந்த அறையில் சிவானியும் அர்ஜுனும் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அவர்கள் சர்வாவை கவனிக்கவில்லை. அதனால் அவர்கள் பேசுவதை சர்வா கேட்க ஆரம்பித்தான். தயவு செஞ்சு பேசாத அர்ஜுன், நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நீ சொன்ன பொய்யெல்லாம் நியாயப்படுத்திட முடியாது. இப்ப வரைக்கும் நீ சொல்றது கூட பொய்யன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ற சிவானி விரல் நீட்டி அர்ஜுனிடம் கோபமாகச் சொன்னாள். அவளது பேச்சில் கூட கோபம் அப்பட்டமாக வெளிப்பட்டது. சிவானி, பிளீஸ், எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, நடந்த எல்லாமே ஒரு கம்பல்ஷன்ல தான் நடந்துச்சு என்று அர்ஜுன் அவளுக்கு எதையோ புரிய வைக்க முயன்றான். ஒரு நொடி அவனை நிமிர்ந்து பார்த்த சிவானி நேருக்கு நேராக, அது எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல. உன்னோட எக்ஸ்பிளனேஷனை கேட்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல. நடந்தது நடந்ததுதான். உன்னோட இஷ்டத்துக்கு இப்ப அதை மாத்தி கதை சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத என்று கூறிய சிவானி அங்கிருந்து செல்வதற்காக எழுந்து நின்றாள். உடனே அவள் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தவன், நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் சிவானி, அப்படி இல்லைனா உன்னை கேட்க வைக்க என்னால முடியும் என்று சொன்ன அர்ஜுனின் குரலில் இப்போது வேறுபாடு தெரிந்தது. சிவானிக்கு அதில் எரிச்சல் ஏற்பட, கையை விடு என்று கையை உருவிக்கொண்டவள், நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பாக்குறேன். யாராவது நீ சொல்றத கேட்கலனா அவங்கள ஃபோர்ஸ் பண்றத தவிர உனக்கு வேற என்ன தெரியும் என்று அவள் கோபமாக கேட்க, சிவானி என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்த அர்ஜுன் பிறகு கடினப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன், நான் சொல்றத கேளு, கண்டிப்பா உன் முடிவை நீ மாத்திப்ப.
நான் சொல்றத நீ கேட்டா மட்டும் போதும் என்று மீண்டும் மீண்டும் அவன் அதையே சொல்லிக் கொண்டிருக்க சர்வாவிற்கு அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இதயத் துடிப்பு அதிகரித்தது. மெதுவாக கதவை மூடியவன் வந்த சுவடே இல்லாமல் மீண்டும் பார்ட்டி ஹாலுக்குள் சென்று விட்டான். நிச்சயம் அர்ஜுன் பேசி ஷிவானியின் மனதை மாற்றிவிடுவான் என்று அவனுக்கு தோன்றியது. காரணம், இந்த நொடி ஷிவானியை பொறுத்தவரை அர்ஜுன் தான் சர்வாவை விட பணக்காரன், ஆளுமை படைத்தவன். சர்வா டைகர் என்ற உண்மையும் ஷிவானிக்கு தெரியாது. அவள் அம்மா பாரதியும் டைகர் கூட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அவளுக்கு தெரியாது. எனவே அவள் அர்ஜுனை தான் தேர்ந்தெடுப்பாள் என்று சர்வா தானாகவே முடிவெடுத்து விட்டான். அதில் அவன் மனம் வலித்தாலும் அவனைப் பற்றிய உண்மைகளை வெளியில் சொல்ல முடியாது. அதனாலேயே தனக்கு பிடித்த பெண்ணை இழக்கப் போகிறோம் என்று சோர்ந்து போய் அவன் நிற்க சில நொடிகளில் மீண்டும் பார்ட்டி ஹாலுக்குள் வந்தாள் ஷிவானி. தூரத்திலிருந்து அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வா. ஆனால் அவளோ அங்கிருக்கும் யாரையும் கண்டுகொள்ளாமல் ஹாலை விட்டு வெளியேறியவள் அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டாள். இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா ஷிவானி மொத்தமா என்னை விட்டு போயிடுவா, ஏதாவது பண்ணி ஆகணும் என்று சர்வா நினைத்துக் கொண்டிருக்க விக்ரமன், லோகேஷ் இருவரும் சர்வாவிடம் வந்தனர். சர்வா, நம்மளோட ஆட்கள் ஹாலை சுத்தி எல்லா பக்கமும் இருக்காங்க. அவங்க கிட்ட ராணாவோட பழைய போட்டோஸையும் கொடுத்திருக்கோம். ஒருவேளை அவங்க ராணாவை பார்த்தா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று விக்ரமன் சொல்ல, என்னோட ஆட்களும் தயாரா இருக்காங்க சர்வா என்றார் லோகேஷ். பெருமூச்சுடன் தலையாட்டிய சர்வா சூர்யாவிடம், பார்ட்டி ஹாலோட பில் எல்லாம் பே பண்ணணும், நீ பண்ணிடுறியா என்று சூர்யாவிடம் கேட்க அவன் சரி என்று தலையாட்டினான். உடனே சர்வா தனது கார்டை அவனிடம் நீட்டியதும் அதை வாங்கிக் கொண்ட சூர்யா அங்கிருந்து நகர்ந்துவிட சர்வா தன் சீனியர்களை பார்த்து, உங்ககிட்டெல்லாம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சூர்யாவுக்கு எல்லாமே தெரியும் என்று சர்வா கூற அதிர்ந்த விக்ரமன், என்ன சொல்ற சர்வா என்றார். என்னோட அப்பாவை யார் கொன்னதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை நான் பார்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லல என்று சர்வா கேள்வியுடனே நிறுத்த, ஆமா, நாங்க எவ்வளோ கேட்டும் நீ சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டேல, இப்பவாவது சொல்லு, அவ யாரு, எப்படி இருப்பான் என்று லோகேஷ் கோபத்தை அடக்கிக் கொண்டு கேட்க விக்ரமன் உடனே, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த விஷயத்தை இப்படி பப்ளிக்கா நாம பேச முடியாது, வேற எங்கேயாவது போய் தான் பேசணும் என்று கூறியதும் லோகேஷும் அதை புரிந்து கொண்டு தலையாட்டிட மற்றவர்களுக்கும் அது சரி என்று தோன்றியது. அப்போது லோகேஷின் போனுக்கு ஒரு மெசேஜ் வர, 1 நிமிஷம் என்று கூறி போனை பார்த்த லோகேஷ் உடனே சர்வாவிடம், இந்த ஹால்ல ராணா மாதிரி ஒருத்தன் இருக்கிறதா சொல்றாங்க என்றார். என்ன, நிஜமாவா என்று விக்ரமன் அதிர்ச்சி அடைய தனது மொபைலை மீண்டும் பார்த்த லோகேஷ், ஆமா உண்மையாதான், இப்ப அவன் கதவு கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க என்று கூறினார். அடுத்த நொடியே விக்ரமனின் போனுக்கு கரிகாலனிடமிருந்து அழைப்பு வந்தது. உடனே அழைப்பை ஏற்ற விக்ரமன், சொல்லுங்க கரிகாலன். என்னது, அவனை பாத்தீங்களா? உடனே அவனை பிடிங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தவர், பார்ட்டி ஓவர்னு நினைக்கிறேன், அதான் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் மெம்பர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி கிளம்புறேன்னு சொல்லு, அதுக்குள்ள நாங்க ராணா மாதிரி இருக்கிற அந்த ஆளை பிடிச்சு வைக்கிறோம் என்று விக்ரமன் கூற சர்வா அவரை விசித்திரமாக பார்த்தான். யாரோ ஒருவன் பார்ப்பதற்கு ராணா போல இல்லை, அவன்தான் உண்மையான ராணா என்று அடித்துச் சொல்ல சர்வாவின் மனம் குமுறியது. ஆனால் இந்த இடத்தில் சண்டை வேண்டாம் என்று நினைத்தவன், ஓகே, உடனே அவனை பிடிங்க, நம்ம கையில இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது என்று விக்ரமனிடம் கூறிய சர்வா அவரை அழுத்தமாக பார்க்க, கவலைப்படாத, அவன் எங்கேயும் போக மாட்டான் என்று சொல்லி அங்கிருந்த மற்ற சீனியர்களுடன் விக்ரமன் வெளியில் செல்ல பவானி மட்டும் சர்வாவுடனே இருந்தான். இந்த முறை ராணாவை பற்றிய சிந்தனையோடு சூர்யாவை பற்றிய எண்ணங்களும் அவன் மனதிற்குள் ஓடியது. ராணா உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சு அவன் என்கிட்ட பொய் சொல்லி இருந்தா கண்டிப்பா நான் அவனை சும்மா விடவே மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக முடிவெடுத்துக் கொண்டவன் பில்லியனர் கிளப் மெம்பர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து நகர்ந்தான். ராயப்பனும் அங்குதான் நின்று கொண்டிருக்க சர்வாவை பார்த்ததும், உங்களை புது பிரசிடென்டா ஆக்குனதுல நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் கிளப்புக்கு பிரசிடென்டா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைகர் என்று ராயப்பன் கூற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சிரிப்புடன் சொன்னான் சர்வா.
ஆனால் அவனது சிரிப்பை மாஸ்க் இருந்த காரணத்தால் அங்கிருந்த யாராலும் பார்த்திருக்க முடியாது. பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்காக உங்ககிட்ட அபிஷியலா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் எப்ப வேணாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் என்று பில்லியனர் கிளப்பை சேர்ந்த மற்றொரு உறுப்பினர் கூற சர்வா சரி என்று தலையாட்டி கேட்டுக்கொண்டான். ஆனால் அப்போது கூட அவன் மனதிற்குள் ஓடிய ஒரே கேள்வி, இந்த ராயப்பன் அப்படி என்னதான் பண்ணியிருப்பாரு, ஏன் யாருமே என்னோட மாஸ்க பத்தி எந்த கேள்வியும் கேட்கல என்பதுதான். இருந்தும் அதை பற்றி இப்போது தெரிந்து கொள்வது முக்கியமில்லை என்று நினைத்தவன், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, சோ நான் இப்ப கிளம்பணும், இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் என்று கூறினான். உடனே ராயப்பனும், நோ ப்ராப்ளம் டைகர், பார்ட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் என்று சொன்னதும் மற்ற நபர்களும் சர்வாவோடு கைகுலுக்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். இறுதியாக ஆதிசேஷன், அர்ஜுன், மோனிகா மூவர் மட்டுமே இருக்க மூவரும் சர்வாவை நெருங்கி வந்தனர். சர்வாவிடம் கை நீட்டி ஆதிசேஷன், இந்த மாஸ்க் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இத பெர்மனண்டா போட்டுக்க போறீங்க போல என்று திமிர் சிரிப்போடு கேட்க சர்வாவும் அதற்கு சிரித்துவிட்டு, என்ன பண்றது, காலம் அப்படி இருக்கு, நல்லவங்க எல்லாரும் முகத்தை காட்ட முடியாம மாஸ்க் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க, கெட்டவங்க எல்லாரும் சந்தோஷமா வெளியில இருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த கெட்டவங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நான் பெர்மனண்டா இத போட்டுக்கிட்டு இருக்க போறதில்ல. நான் சொன்ன அந்த கெட்டவங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட மாஸ்க நான் ரிமூவ் பண்ணிடுவேன் என்று சர்வா திமிருடன் கூற ஆதிசேஷனும் உடன் இருந்தவர்களும் அதை கேட்டு கொதித்து போயினர். அதை திருப்தியாக பார்த்துவிட்டு பவானியிடம் திரும்பியவன், கிளம்பலாம், நமக்கு வேலை இருக்கு என்றான். உடனே பவானி சர்வாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்துவிட போகும் அவனையே வெறியோடு பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். டைகர் தன் தந்தையை ஜெயித்துவிட்டான் என்பதை தாண்டி சிவானியோடு நடனமாடிவிட்டான் என்பதைத்தான் அவனால் தாங்கவே முடியவில்லை. இதுக்காக நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் டைகர் என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அப்போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததில், சோ இவன் பேருதான் சர்வா, கரெக்டா என்று புருவம் உயர்த்தினாள் மோனிகா. அதற்கு தலையாட்டி, உன் அப்பா அவனோட உண்மையான பேரை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாரு என்றாள். பதில் சொல்லாமல் அப்படியே நின்றான் அர்ஜுன். சர்வா என்ற பெயர் இப்போது அடிக்கடி அவன் காதில் விழுகிறது. சிவானியுடைய தோழன் என்று ஜிம்மில் சேர்ந்த அவன் பேரும் சர்வாதானே என்ற கேள்வி மனதிற்குள் வந்ததும் அதிலிருந்து இன்னொரு கேள்வியும் முளைத்தது. உடனே அப்பா பக்கம் திரும்பியவன், இவனோட செகண்ட் நேம் என்ன என்று கேட்டான். ஆதிசேஷன் அதற்கு பதில் சொல்வதற்குள் அங்கு ஓடி வந்த ஒரு நபர் ஆதிசேஷன் காதில் ஏதோ முணுமுணுத்தார். அதை கேட்டதும் ஆதிசேஷனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திட தன்னிடம் பேசிய அந்த நபரை பார்த்து, நிஜமாதான் சொல்றியா என்று கேட்டார். உடனே தலையாட்டியவர், 100% பாஸ், அவன் காருக்குள்ள ஏறத நானே பார்த்தேன், ஆனா அவன் இங்கிருந்து போயிட்டான் என்றதும் அர்ஜுன் தன் தந்தையை புரியாமல் பார்த்து, என்னப்பா எனி ப்ராப்ளம் என்று கேட்டான். ஆதிசேஷன் அர்ஜுன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மோனிகாவிடம், ராணா இன்னும் உயிரோடதான் இருக்கான் என்று கூறினார். அதை கேட்டதும் மோனிகாவிற்கும் பெரும் ஆச்சரியம். ஆனால் அர்ஜுன் இன்னும் குழப்பத்துடனே இருந்தவன், யாரு ராணா என்று கேட்டான். ஆதிசேஷன் அவனை முறைத்துவிட்டு, இத நம்ம வேற எங்கேயாவது போய் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொன்னவர் தன்னிடம் பேச வந்த நபரிடம், நாங்க கிளம்புறோம் என்றதும் அவரும் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஆதிசேஷன் மோனிகா அர்ஜுனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப, அப்போதும், அப்பா என்ன விஷயம், சொல்ல போறீங்களா இல்லையா, திடீர்னு என்னாச்சு, ஏன் நீங்க இவ்ளோ ஷாக் ஆனீங்க என்று மீண்டும் மீண்டும் கேட்டான். அர்ஜுன், நம்ம வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், பப்ளிக்கா எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் வாய மூடு என்று எரிச்சலுடன் ஆதிசேஷன் கூற வேறு வழியில்லாமல் அமைதியானான் அர்ஜுன். அதே நேரம் சர்வா விக்ரமனின் காரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவன் மனதிலும் பல கேள்விகள் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அதில் தான் அணிந்திருந்த மாஸ்கை கூட கழட்ட மறந்து போயிருந்தான். அன்று ஹோட்டலில் ராணாவை சந்தித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அப்போது இது மாயையாக இருக்கும் என தன்னைத்தானே அவன் சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் இன்று நடந்த அனைத்தையும் பார்த்த பிறகு சர்வாவால் அப்படி நினைக்க முடியவில்லை. ராணா உயிரோடு இருக்கிறான் என்பது ஊர்ஜிதமாகியது.
எப்படி ராணா உயிரோடு தப்பித்தான் என்பது சர்வா மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்க பதில்தான் கிடைக்கவே இல்லை. அப்போது பாஸ், மாஸ்க் என்று பவானி மெதுவாக கூற, அதில் தனது யோசனையிலிருந்து வெளிவந்த சர்வா பெருமூச்சுடன் தனது மாஸ்கை கழட்டினான். எப்படியாவது ராணாவிடம் தன் தந்தையை அவன் ஏன் கொன்றான், நண்பராக இருந்த ராஜனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள சர்வாவின் மனம் துடித்தது. இதை யோசிக்க யோசிக்க அவனுக்கு மீண்டும் மீண்டும் சூர்யா முகம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. சர்வா, ராஜன் இருவரையும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் பவர் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் சூர்யாவிற்குத்தான் செல்லும். அதற்காக இது நடந்திருக்கலாமா என்று நினைக்க அதையும் சர்வாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராணாவின் திட்டம் அதுதான் என்றால் தன்னை அங்கேயே கொன்றிருக்க முடியுமே. எதற்காக தன்னை தப்பிக்க விட வேண்டும் என்று எதை யோசித்தாலும் அதற்கு இன்னொரு கேள்வி முட்டுக்கட்டையாக இருக்க, ஒருவேளை ராணா தன்னை காப்பாற்ற நினைத்தானா என்று கூட சர்வா யோசித்து குழம்பி போனான். என்னோட எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு பதில் கிடைக்கப் போகுது என்று சர்வா நினைத்த நேரம் விக்ரமன் கார் ஒரு கராஜ் உள்ளே செல்ல சர்வாவின் காரும் பின்தொடர்ந்தது. சர்வா காரை விட்டு இறங்க பின்னாலேயே பவானியும் உடன் இறங்கினான். அடுத்தடுத்து வந்த காரிலிருந்து சீனியர்கள் அனைவரும் இறங்கி இறுதியாக இருந்த காரை நோக்கிச் சென்றனர். அதில்தான் சூர்யா இருந்தான். அனைவர் முகத்திலும் அதிர்வு இருக்க சர்வா மட்டும் சாதாரணமாக இருந்தான். முதல்ல சூர்யாவை மறுபடியும் விசாரிக்கணும் என்று அவன் நினைத்துக் கொண்ட நேரம் சூர்யா காரிலிருந்து இறங்க, அங்க பார்த்தது உன்னோட அப்பா தானே என்று அவனை நேருக்கு நேர் பார்த்து கேட்டார் விக்ரமன். என்ன பேசுறீங்க அங்கிள்? என் அப்பாவுக்கு என் கையால தான் கொல்லி வச்சேன், அவர் எப்படி உயிரோட வர முடியும் என்று சூர்யா எப்போதும் கேட்பது போல இன்றும் கேட்க, விக்ரமனை நகர்த்திவிட்டு குறுக்கே வந்த சர்வா சூர்யாவை முறைத்து, என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. உன் அப்பா எப்படி இருப்பார்னு கூட உனக்கு தெரியாதா? கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு கொல்லி வச்சியா என்று அவன் சட்டையை பிடித்து கத்தினான். ராணா பிடிபட்டானா? சூர்யா எந்த உண்மையை மறைக்க போராடுகிறான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.